ஹலோ வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை. ஸோ இதுலேயே வார்த்தையிலேயே வந்து மீனிங் இருக்குது. வெற்றி இலை அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த இலைக்கு ஏன் வெற்றி இலை அப்படின்னு பேருன்னா, இதில் வந்து ட்ரெடிஷ்னலாக ஒரு நம்பிக்கை இருக்குது. இதில் வந்து மகாலட்சுமி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும், சாமி கும்பிட்றது, அதுக்கப்புறம் வேறு வீட்டில் விசேஷங்கள், இது எல்லாத்துலேயுமே வெற்றிலை பாக்கு முதன்மை பொருளாக இருக்குது. அதுக்கப்புறம் விருந்து உபச்சாரங்கள் எல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் அதுக்கப்புறம் வந்து வெற்றிலை பாக்கு போடுவது நம்மளுடைய பாரம்பரியமாக இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னா, இது வந்து ஃபைபர் பீட்டல் அப்படின்றது இதோட பொட்டானிக்கல் நேம். இதோட குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபரேசி அப்படின்னா பைப்பர் அப்படின்றது என்னது, பெப்பர் குடும்பம். பெப்பர் இருக்குல்ல, மிளகு, இந்த மிளகு கொடி, அந்த குடும்பத்தை சேர்ந்தது இவர். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து பெப்பரேசி அப்படின்ற பேரே வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப இலை வந்து ரொம்ப காரமாக இருக்கும். நிறைய வெரைட்டி இதில் இருக்குது. இலை வந்து ரொம்ப காரமாக இருக்கும். அந்த காலத்தில் வெத்தலை பாக்கு போடுவாங்க. வெற்றிலையும் பாக்கு, சுண்ணாம்பு, இது மூணும் சேர்ந்து போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஜீரண சக்தி அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த இலையை வந்து மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிறதுனால, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகளை இது வந்து தீர்க்குது. ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இதில் அதிகமாக இருக்குது. அதனால் வாயில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் அழிக்கணும், சலைவா நல்லா சுரக்கணும், அதுக்கப்புறம் டைஜஷன் அதிகமாக நல்லா நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வெற்றிலையை போடலாம். இது வந்து எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம், நல்லா வளர்ந்துருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது ஆண் வெற்றிலை, பெண் வெற்றிலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த நரம்புகள் வந்து அந்த அடியிலேயே ஆரம்பித்ததுன்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதையும் வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தோம்னா வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த எரிச்சல், ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வந்து இது வந்து சரி பண்ணும். எரிச்சல் எங்கேனா இருக்குன்னா அதை வந்து அந்த இடத்துல சாறு போட்டாச்சுன்னா நமக்கு வந்து சரியாகும். அதே மாதிரி ஃபங்கல் டிசீஸும் வந்து இது வந்து நமக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் இது ரொம்ப நல்ல ஒரு கொடி வகையை சேர்ந்தது. ஒரு வாட்டி வச்சாச்சுன்னா போதும், அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நல்ல ஒரு லீஃபு. இது வந்து தாவரவியல் மாணவர்கள் அல்லாமல் எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இது இருக்குது. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.